Hello guys, this is Kirtika Shetty. Don't forget to like, share and subscribe to my channel for more stories and content. அது எப்படி இருக்கும் தெரியுமா? கட்டையாக ஒரு வயசு பையன் இருப்பானே, நார்மலாக பாய் மாதிரி தான் இருக்கும். கட்டையாக க்ரீன் கலராக இருக்கும்னு சில பேர் சொல்கிறாங்க. அண்ட் தென் கூகுளில் வந்துட்டு க்ரே கலராக இருக்கும், ஒரு மாதிரி ஷேடோ கலரு, சாம்பல் அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது காது ஷார்ப்பாக இருக்கும், கட்டையாக. உங்களுக்கு தெரியுமா இது என்னன்னு? கதைக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் எவ்ரிவன், I am Kirtika Shetty and make sure subscribe my channel for next video. இன்றைக்கி நான் பேச போகிறது பற்றி என்னன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. ஸோ மை ஃபர்ஸ்ட் வீடியோ எதுலேருந்து ஆரம்பிக்கலான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு ட்ரூ ஸ்டாரியிலேருந்து தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிறது பற்றி என்னன்னா, இங்கே கீழே போடுறேன் பார்த்துக்கிங்க. ஸோ இது பற்றி வந்து நிறையா பேத்துக்கு தெரியும். அது வந்து ஒரு வயசு பிள்ளை, ஒரு சின்ன, ஆனால் அது வந்து பாயாக தான் இருக்கும், குட்டியோண்டு கட்டையாக இருக்கும். அது பேர் நான் இத்தனை மணிக்கு சொல்ல விரும்பலை, ஏன்னா இப்போயே மணி வந்து ஒரு 9 o'clock அந்த மாதிரி ஆச்சு. ஸோ அதுவும் வீட்டில் நார்மலாக அதை பற்றி சொல்லக்கூடாது, அது பேரை பாய்க்கக்கூடாதுன்னு நிறைய பேர் அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்களே கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். அது வந்து பார்க்க வந்து க்ரீன் கலராக இருக்கும் அப்படின்னு கூகுளில் போட்டிருக்கு. அதே மாதிரி க்ரீன் கலராக மட்டும் இருக்காது, ஒரு மாதிரி லைட்டாக சாம்பல் கலர், க்ரே கலர் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை வந்து காசுக்காக தான் வளர்ப்பாங்க, அதுவும் ஒரு பொம்மை மூலிமா கேட்டு அதை வளர்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வயசு சின்ன பையன் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதை வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, காசு எடுக்கிறதுக்கு. ஒரு கிலோமீட்ரு தூரத்தில் எந்த வீடுலாம் இருக்கோ அந்த வீட்டிலேருந்து பூந்து இது எடுக்கும் காசெல்லாம். ஸோ அது ஓனர் பேச்சு தான் கேட்கும். இப்போ சொந்தோ 5 வெளியாக போய் எல்லா வீட்லேயும் விடுனா 5 வெளியாக எடுத்துகிட்டு வரும், 10 வெளினா 10 வெளி, 50 வெளினா 50 வெளி அந்த மாதிரி. இதோட சாப்பாட்டு பார்த்திங்கன்னா ரத்தம் தான் அதோட சாப்பாட்டு. ஒரு கோழி ரத்தம் இல்லைனா வந்துட்டு ஆனரோட பெரிய விரல் இருக்குல்ல, கால் விரல், பெரிய விரல், அதுலேருந்து அதிசோனமாக ரத்தத்தை உறிஞ்சிக்கும். தெரியல எப்படின்னு, பல்லு வழியாவா, நாக்கில், ஐ டோன்ட் நோ. ஸோ அது அப்படி தான் அது ரத்தத்தை குடிக்கும். ஸோ இதே வந்து கொஞ்சம் வசதியான ஆனர்னால் வந்துட்டு கோழி ரத்தத்தை கொடுப்பாரு. இதே ஒரு மிடில் கிளாஸ் நார்மல் ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்கன்னா சொந்த ஆனர்களோட ரத்தத்தை குடிக்கலாம். எதுக்கு அது காசு வேணும்? ஆமாம் தானே? ஸோ இதை பற்றி வந்து நான் ஒரு ட்ரூ ஸ்டாரியும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட் அவங்க வீட்டில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசுவேன். லாஸ்ட் மந்த் போல் வந்து இவங்க வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் தம்பிக்கு உடம்பு முடியல, அம்மாவுக்கும் உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் கையமாக இருந்தாங்க. ஓகேயா? ஸோ இப்போ இந்த டைமில் வந்துட்டு அவங்க தங்கச்சிலாம் வந்து பார்ட் டைம் ஜாப் செய்கிறாங்க. அண்ட் சில பேர் வந்து அவங்க வீட்டில் வந்து இன்டர்ன்ஷிப் செய்கிறாங்க. ஸோ அப்போ அம்மா வந்து பிள்ளைங்க கடை தான் காசு கொடுத்து வச்சுப்பாங்க. மறுநாளுக்கு வேலைக்கு பார்த்து சாப்பிட்டு போங்க அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து காசு கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க. இந்த தடவை வந்து அம்மா வந்துட்டு அவங்களோட 2வது பிள்ளைக்கு, அக்கா கிட்ட இல்லை, அக்காவுக்கு கீழே, ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 30 வெளி, ஒரு நோட்டு 20 வெளி, இன்னொரு நோட்டு 10 வெளி, இது நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அம்மா காசு கொடுத்துட்டு, அம்மா சரி நாளைக்கு வந்து சமைக்க மாட்டேன், வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிங்க, நான் ராத்திரி போல் தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிள்ளைங்களும் ஓகேமான்னு சொல்லிட்டு தம்பி ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. ஸோ மறுநாள் காலை எந்திரிக்கிறாங்க. தங்கச்சி அக்கா கிட்ட காசு கொடுக்கணுன்னு 10 வெளி அவங்களோட வாலெட்லேருந்து, பர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. 10 வெளி நோட்டு காணோம், 20 வெளி மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி அவங்க வீட்டிலேருந்து அந்த ஒரு பிள்ளை கட்ட மட்டும் தான் போயிருக்கு. ஏன்னா வீட்டில் வேறு யாருக்கிட்டையும் கேஷ் இல்லை, கேஷ்லெஸ். ஸோ அவங்கக்கிட்ட மட்டும் தான் காசு இருந்துச்சு. ஓகே, அப்போ இது வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா என் காசு யாராவது எடுத்தீங்களா? என்னோடய 20 வெளி தான் இருக்குது, என்னோடய 10 வெளி காணோம், அம்மா 30 வெளி கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ அப்போ அக்காலாம் நார்மலாக தங்கச்சி ஏசுவாங்களே, நீ இப்படி தான் காசு ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன், கொடுக்க காசு கரெக்டாக வச்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஏசிட்டாங்க. ஆனால் தங்கச்சிக்கு தெரியும் அவங்க எங்கேயும் தொலைக்கல, அவங்க பர்ஸில் வச்சது காணோம். ஸோ அந்த உண்மையை வந்து யாருக்கும் தெரியல. அப்போ சரின்ட்டு அக்கா வந்து காசு எடுக்காமல், நான் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு, நீங்கள் 2 பேரும் சாப்பாட்டுக்கு பாய்ச்சிக்கிங்க அந்த காசை, நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிட்டாங்க.
அண்ட் நெக்ஸ்ட் டே மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அம்மாவும் தங்கச்சி ஏசுகிறாங்க நம்மளை. ஸோ அப்போ அம்மா இந்த தடவை வந்துட்டு தங்கச்சிக்கிட்ட காசு தரல, அக்கா கிட்ட காசு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எப்படின்னா இந்த தடவை வந்து 40 வெள்ளியாக கொடுத்துருக்காங்க. ஒரு நோட்டு 20 வெள்ளி, இன்னொரு நோட்டு 10 வெள்ளி, இன்னொரு நோட்டு 5 ஓகே. ஸோ 40 வெள்ளியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்து அக்கா தானே காசு வச்சுருக்காங்க. அக்காவும் வீட்டுக்கு போயிட்டாங்க. யாரோ தம்பியை பார்த்துட்டு பபாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மறுநாள் அக்கா நினைக்கிறாங்க, குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இந்த தடவை வந்துட்டு பாட்டிக்கு அவங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டும் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பாட்டி நார்மலாக வந்துட்டு அம்மா வீட்டில் இல்லைன்னா அவங்க தான் வந்து அவங்க பேத்திங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுப்பாங்க, கட்டி கொடுப்பாங்க. ரொம்ப நல்ல பாட்டியில். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் என் பாட்டி ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ யா, கதைக்கு போகலாம். அண்ட் எதில் விட்டேன்? பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பாட்டி வந்து பேத்தி எழுப்பிவிட்டு குழி நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன்னு சொல்லி கிச்சனில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கும் ஹாலுக்கும் வந்து ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் நாளா. ஸோ உங்களுக்கு சத்தம் கேட்டால் திரும்பி பார்ப்பீங்க, அந்த மாதிரி. ஸோ பாட்டி வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கட்டுறாங்க. தானா ஸ்லைடிங் டோர் திறக்குது. ஓகே, தானா அப்படியே திறக்குது. நானாக இருந்தேன்னா தைரியமாக போய் மூடக்கூட மாட்டேன், அப்படி ஓடி இருப்பேன். ஸோ அப்போ பாட்டி வந்துட்டு ஏன் இது திறக்குது, காற்று மூலியமாக திறக்குதா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மூடிட்டாங்க. ஸோ பாட்டி மூடிட்டு திரும்பி நடக்கிறாங்க. திருப்பி தானாக திறக்குது. ஓகே, தானாக திறக்குது. மாதிரி எனக்கே பயமாக இருக்குது. தானாக திறக்குது. அண்ட் தென் பாட்டி வந்து திருப்பி மூடிட்டு அவங்க வந்து தைரியமாக சொல்கிறாங்க. நம்மள வயசானவங்க அப்படி தானே பேசுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, ஓகே, என் வீட்டுக்குள்ளே வர வேலைலாம் வச்சுக்காத, என்னை பயமுறுத்துன்னு நினைக்காத, அந்த மாதிரி சொல்லிவிட்டு மூடிட்டாங்க. ஸோ அவங்களும் மனசில் வந்து சாமியை நினச்சிக்கிட்டு போயிட்டு திருப்பி சாப்பாடெலாம் கட்டிட்டு இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாமல் பேத்திங்களுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு அந்த பிள்ளையும் கிளம்பிட்டாங்க. ஸோ கிளம்புற மீனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு தென் அக்கா வந்து தங்கச்சி காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அகெயின் பர்ஸ்லேருந்து காசை பார்க்குறாங்க. 5 வெள்ளி நோட்டு மட்டும் காணோம். நம்ம சொன்னல 2 5 நோட்டு 10 ரிங்கேட்டா, அண்ட் தென் என்னது 10 ரிங்கேட் தனியாக, 20 ரிங்கேட் தனியாக. ஸோ டோட்டல் 40 ரிங்கேட் அவங்க அம்மா கொடுத்தாங்க. இப்போ 5 வெள்ளி நோட்டு 2 நோட்டு இருக்கணும், அது 2மே காணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அக்கா பூத்தாவாக ஆகிட்டாங்க. இப்போ அக்காவுக்கு நடந்தனா அவங்க யோசிக்கிறாங்க எப்படி காணோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தென் தங்கச்சியை நம்புகிறாங்க. தங்கச்சி சொன்னது உண்மை தான், தானாக காணா போயிருக்குன்னு நம்புகிறாங்க. ஸோ இதை பற்றி வந்துட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் தம்பியை பார்க்குறாங்க. தம்பிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலதா. ஸோ அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, ஆமாம்மா இந்த தடவை வந்து 5 வெள்ளி நோட்டை காணோம், அதுவும் உண்மை தான் தங்கச்சி சொல்கிறது, வீட்டில் என்னமோ இருக்குது, காசு காணா போகுது தானாகவே. ஏன்னா அவங்க வீட்டில் வந்துட்டு யாருக்கும் காசு எடுக்கணும் அந்த கேரக்டர் இல்லை. அண்ட் தென் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க, யாருமே நம்ம பழியும் போட முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா வந்து நார்மலாக வந்து பிள்ளைங்களை ஏசுவாங்க தான், ஆனால் மனசுக்குள்ளே யோசிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இவங்களோட அம்மாவும். இவங்க சொல்கிறாங்க, லைக் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, காசு கொடுத்தா பத்திரமா பார்த்துக்க மாட்டிங்களா, ஏன் தொலைக்கிற, உன் தங்கச்சி தான் தொலைக்குது, நீயும் தொலைக்க மாட்டேன்னு கொடுத்தா நீயும் தொலைக்கிற அப்படின்னு வந்துட்டு அம்மா அப்படி பேசிட்டு அண்ட் தென் மறுநாள் வந்துட்டு தம்பி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த தடவை வந்துட்டு அம்மா வந்து அவங்கக்கிட்ட கேஷ் இருக்குது கொஞ்சம். அவங்க நார்மலாக வந்துட்டு கேஷ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடியாக கேஷ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, பேங்கில் தான் போய் போடுவாங்க. ஆனால் இந்த தடவை அம்மா பேங்கில் போடாமல் வீட்டில் அவங்க ஹேண்ட்பேக்குள்ளே அவங்கக்கிட்டே தான் வச்சுருக்காங்க. தூங்கும்போது லைக் சைட்டில் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு நடந்திருக்கு. அதாவது எப்படின்னா அம்மாவோட பர்ஸ்லேயும் கொஞ்சம் காசு நோட்டு இருந்துச்சு. அதில் 20 வெள்ளி, 10 வெள்ளி, 5 வெள்ளி, 1 வெள்ளி அந்த மாதிரி நோட்ஸ் இருந்துச்சு. ஸோ அம்மா வந்து காசு வச்சுட்டு தூங்கிட்டாங்க.
மறுநாள் அம்மா வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஏன் இந்த தடவை யாருக்கும் தரல, அம்மா தான் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அம்மா அவங்க காசு எடுத்து கொடுக்கணும்னு எடுக்கிறாங்க. மறுபடியும் 5 வெள்ளி நோட்டு காணோம். ஒரு 5 வெள்ளி நோட்டு இல்லை, ஒரு 5 வெள்ளி நோட்டுன்னு இல்லை, அவங்க இப்போ ஒரு 4-5 நோட்டு இருக்குன்னா 5 வெள்ளி, அந்த 4-5 நோட்டும் காணோம். ஓகேயா? ஸோ இது எப்படி நடக்குதுன்னு அவங்களே யோசிக்க ஆரம்பித்தாங்க கொஞ்ச நேரத்தில். ஸோ அப்போ அவங்களே ரியலைஸ் பண்ணுறாங்க, பிள்ளைங்க சொன்னது உண்மைதானோ, வீட்டில் காசு காண போகிறது உண்மைதானோ அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அம்மாவுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இதை பற்றி தான் அம்மாவுக்குலாம் தெரியும்ல, வயசானவங்களுக்கு அம்மாங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல. இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட மாமியார், ஹஸ்பண்டோட அம்மா இருக்காங்களா, பாட்டி, பேத்திங்களோட பாட்டி, அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லியோன்னா அப்போ பாட்டியும் அன்றைக்கி அவங்களுக்கு நடந்துச்சுன்னா அந்த ஸ்லைடிங் டோர் திறக்கிறது. ஸோ பாட்டியும் சொல்கிறாங்க, அந்த கதையை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் என்னமோ இருக்குது, என்னமோ வந்து காசு எடுத்துகிட்டு போகுது, அது என்னமோலாம் இல்லை, இதுதான் வேறு யார். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, ஓகே இந்த மாதிரி காசு வந்து அது எடுக்குதுன்னா கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாஸ்பேர் இருக்குல்ல, பாஸ்பேர் அது என்ன சொல்லுவாங்க தெரியல. ஸோ பாஸ்பேர் இருக்குல்ல, க்ரீன் கலராக இருக்கும், சின்னதாக. இந்த மாதிரி வீட்டில் வந்து காசு எடுக்குது, அது அப்படி காசு எடுக்குதுன்னு தெரிய வந்துச்சுன்னா வீட்டில் வந்து மூளைக்கு மூளை வந்துட்டு இந்த பாஸ்பேரை வைப்பாங்களாம். ஏன்னா இது இருக்குல்ல, இது வந்து குட்டியோடு தானே இருக்கும், சின்ன பையன் மாதிரி. ஸோ அதுக்கு வந்துட்டு பாஸ்பேர்னால் ரொம்ப பிடிக்குமா, பார்த்துச்சுன்னா காசு எடுக்கிறத மறந்துட்டு அப்படி லாண்டுக்கிட்டு இல்லைன்னா கணக்கு பண்ணிக்கிட்டு அப்படி இருந்துரும் அப்படின்னு கூகுளில் இருக்குது. இது நான் சொல்லலை, அப்புறம் என்ன கேட்காதீங்க, கூகுளில் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ அவங்க அம்மாவும் வந்துட்டு பாஸ்பேரு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சாமி தும்புரு, அப்புறம் ஆணி, அந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு இதில் வந்து கட்டி பேப்பரில் பிள்ளைங்களுக்கு அண்ட் தென் எங்கெங்கெல்லாம் காசு இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட ஹேண்ட்பேக்கில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் தென் வீட்டில் வந்து மூளைக்கு மூளை பாஸ்பேரை வந்து கொட்டி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன மங்கில் நீங்கள் வந்து அழகாக அப்படி கொட்டியே வச்சுட்டா அது வந்து வீட்டுக்கு வராது, வந்தாலும் அது அதில் லாண்டு அப்படி மறந்து போயிடும், உங்கள் வீட்டில் உள்ள காசு காண போகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க அம்மா வந்துட்டு அந்த மாதிரி பண்ணி பார்த்தாங்க, எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து வச்சுக்கிங்க. அண்ட் தென் இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்க, வேணாம், இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கூகுளில் லீமா புரோட் இருக்குல்ல, எலுமிச்சிக்காய் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு பக்கெட்டில் எலுமிச்சிக்காய் போட்டு கொஞ்சம் பூலாம் கொட்டி வீட்டில் உள்ளவங்கெல்லாம் குளிக்கணும். குளித்தாங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் மாதிரி ஃப்ரெஷ்னஸ், கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கெட்டது நெருங்காமல் இருக்கிறதுக்கு, வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹோலியானதுலாம். ஸோ அந்த மாதிரி குளிக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு இந்தியன் ஸ்டைல் படி பார்த்திங்கன்னா மாட்டு கோமியம் அதை வந்துட்டு வீடு ஃபுல்லாக தெளிக்கணும். ஏன்னா அது வந்து கெட்டது வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே, வாசலில், வீட்டுக்கு பின்னாடி அந்த மாதிரிலாம் தெரிச்சு விடணும் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது வந்து ஃபார் எவ்ரிதிங்லாம், எந்த ஒரு கெட்டதும் வீட்டுக்கு வராமல் இருக்கிறது. ஸோ இதுதான் அந்த கதை. டு சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் டூ சப்போர்ட். தேங்க்யூ. போயிட்டு வரேன், பாய்.